தளபதி பயிலகம் சென்னையில் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் சேலத்தில் ஒரு இடம், நாமக்கல்ல 3 இடம், கிருஷ்ணகிரியில் 3 இடம், கன்னியாகுமரியில் 4 இடம் மற்றும் கோயம்புத்தூர், திருச்சியில் தலா ஒரு இடம் என்று இன்று மொத்தம் 14 இடங்களில் தளபதி சொல்லுக்கிணங்க இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதை எல்லா இடத்துலையும் நாங்கள் விரிவுபடுத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்கம் என்ன? காமராஜருடைய புகழ், காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி சொல்லிக்கிணங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்பது மாணவிகளுடைய நலன் கருதி இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. முதல் நாள் மொத்தம் எத்தனை மாணவ மாணவிகள் பயிலகத்துக்கு இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் இன்னைக்கு கூடுமான வரைக்கும் மகளிர் தான் டீச்சராக நாங்கள் அவங்க பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புனால இந்த தளபதி பயிலகம் என்பது தமிழ்நாடு முழுக்க மிக பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது தளபதி சொல்லுக்கிணங்க. அதனால் அதை பார்த்து இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா 302 பேர்கிட்ட அப்ளிகேஷன் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள்ட்டெல்லாம் அவங்களாவே வாலண்டரியாக நாங்கள் டீச்சராக இருந்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் டீச்சரு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர். அவங்க நாங்கள் சாயங்கால நேரத்தில் டியூஷன் எடுக்கிறோம். அதோடு இது இல்லாமல் தனியாக உங்களுக்கு ஒரு இடத்த அவங்க ஒதுக்கி கொடுத்து இன்னையிலிருந்து அந்த டியூஷன் அவங்க ஆரம்பிக்கிறோம். அந்த கால நேரம் எந்த மாதிரி சார்? 5 to 7. ஓகே சார். பயில ஆசிரியர்கள் எல்லாமே மக்கள் இயக்க நிர்வாகிகள் இல்ல, மக்கள் இயக்க நிர்வாகிகள் வாலண்டியர் சமூக இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சாயங்கால நேரத்தில் அவங்களும் டியூஷன் எடுத்து கொடுப்பாங்க. விஜய் மக்கள் இயக்கம் துவங்கப்பட்டு இத்தனை வருடம் ஆகுது. இப்பதான் பயிலகத்தோட நோக்கம் என்னன்னா, இது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இப்ப அது நீங்க பாத்தீங்கன்னா போன வருடத்தோட அந்த தளபதி பயிலகத்தில் யாரெல்லாம் படித்தாங்களோ அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தளபதியுடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போன உடனே தளபதியுடைய சொல்லுக்கு இணங்க இது தமிழ்நாட்டில் இதை ஆரம்பிச்சிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் இனிமேல் பட்டு தான் தளபதி இனிமேல் பட்டு தான் அதெல்லாம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எப்படி இதை நாங்கள் எல்லா இடத்துலையும் எப்படி பண்ணுறோம் ஏதுன்றதெல்லாம் ஆலோசனை எல்லாம் தளபதியுடைய அவருடைய ஆலோசனை பெற்று இது எப்படி செய்யலான்றதை இன்னும் நல்ல முறையில் பண்ணணுன்றது ஒரு வகுப்பு படிக்கிற மாணவர்கள் குறிப்பாக இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புக்கு பண்ணியிருக்கிறோம். அதை அந்தந்த மாவட்டத்தை நாங்கள் 10th படிக்கிறோம் 12th படிக்கிறோம் அப்படின்ட்டு அதிக மாணவிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தால் போல டீச்சர் அதுக்கு தகுந்த அவங்க படித்த இது பிஎஸ்சி பிஎட் இதை மாதிரி பிஎடாக இருக்கிறவங்கள தான் நாங்கள் அந்த டீச்சரை நாங்கள் இது மாதிரி பண்றோம். கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் மேல இருக்க நிறை குறை இதெல்லாம் தெரிவிக்கிறதா இருந்தா எப்படி மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ எப்படி தெரிவிக்கிறதுக்கான வழிகள் ஏற்பாடு செய்யப்படும்? அதுக்கு இங்க ஆலோசனை பெட்டின்னு ஒன்று தளபதியுடைய பயிலகத்தில் ஆலோசனை பெட்டி இருக்கும். அதில் ஏதாவது குறைகள் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த போட்டியில் அவங்க போடலாம். அதை எடுத்து அதை பார்த்து நாங்கள் அதுக்கு தகுந்தால் போல நாங்கள் செய்வோம். நடிகர் விஜய்